நீங்க இப்ப தலையில எல்லா முடியுமே நரைச்ச முடிதான். பிளாக் ஹேர் கூட நிறைய தெரியுது. ஆனா அந்த பிளாக் ஹேர் தெரிய வாய்ப்பு பிகாஸ் இது யூஸ் பண்றதுனால. அந்த காலத்துல நிறைய திரிப்பலா சாப்பிட்டனால வியாதிகளும் கம்மியா இருக்கும் அண்ட் நரைச்சிருக்காது நிறைய பேருக்கு. மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு, இளமையா இருக்கிறதுக்கு. திரிப்பலா வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்கு 200 ml தண்ணியில 1 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். முக்காட்டம்ல வந்தோடனே அதை ஊற்றி இந்த மருதாணி இலையை அரைக்கணும். இதில் இந்த திரிப்பலா சொன்ன ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நான் நைட் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் பேக் நான் தலைக்கு அப்ளை பண்ணுறேன்னா ஒன்று அரிசி வடிச்ச கஞ்சி, இல்லை அரிசி கழுவின தண்ணி, இல்லை பழைய சா தண்ணி, எனிதிங் நான் அதை ஆட் பண்ணிக்குவேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் பண்ணணும். நம்ம அப்படியே மருதாணி தேய்ச்சோன்னா பயங்கரமாக தலைவலி இருக்கும், குளிர்ச்சி, சளி பிடிச்சிடும், அப்புறம் சைனஸ் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிரும். நம்ம ரெகுலராக அப்ளை வேறு பண்ணணும். அப்புறம் டக்குன்னு பிடிக்காது, ஒரு ½ அன் ஹவர் நம்ம வச்சிருக்கணும் கலர் பிடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே சூடு பண்ணிட்டு வெதுப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா தடவும் போதே பாதி கலர் பிடிச்சிடும். எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும்? நான்லாம் 10 minutes அப்ளை பண்ண உடனே நான் அப்படியே போய் நெக்ஸ்ட் ரொட்டீனுக்கு போயிடுவேன். ஓகே, வச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா அலசணும். எந்த பேக்குமே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு, யூஸ்வலாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை குளிக்க முன்னாடி நான் வாழைப்பழம் போடுவேன். சப்போஸ் ரொம்ப ஆயிலி இருக்கவங்க முட்டை வெள்ளைக்கரும் வாழைப்பழமும் மிக்சியில் அரைச்சிட்டு அதை தலையில் தேய்ச்சி வச்சுட்டு, எண்ணெய் தேய்ச்ச தலைக்கு டேரெக்டாக ஷாம்பூன்னு எக்ஸ்போஸ் பண்ணதே இல்லை. நைட் எண்ணெய் தேய்ச்சிடுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வெறும் வாழைப்பழம். ஏன்னா எனக்கு வந்துட்டு முட்டை வெள்ளைக்கரு வந்து ரொம்ப ட்ரை ஆகும் என் ஹேர். முட்டை வெள்ளைக்கரு போடுறது தான் உடனே போய் வாஷ் பண்ணணும். அதை வந்து தேய்ச்சிட்டு போய் குளிச்சிடுவோம். இப்போது தலைக்கு குளிச்சுட்டு ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து தலைக்கு கண்டிஷனர் அந்த மாதிரி போடுறதுக்கு தான் இந்த மருதாணி. ஒரு நாள் வாரத்தில் 3 நாள் குளிப்போம். ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம், ஒரு நாள் மருதாணி பேக் கலர் பிடிக்கிறதுக்காண்டி, ஒரு நாள் வந்து நம்மளோட சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய், அந்த நால்வர் பேக்கை வந்துட்டு ஒரு நாள். ஸோ அந்த வீக்லி த்ரைஸ் நம்ம இதை பண்ணிட்டா போதும். மீதி 4 டேஸ்க்கு அது மெயின்டைன் ஆயிரும். சும்மா மருதாணி லீஃப் அரைச்சி போடாமல் என்ன பண்ணுறது, ஸ்கின் அந்த ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்புறம் பஞ்சு மிட்டாய் கலரில் வேறு இருக்கும். நம்ம போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு ஆரஞ்சி ஷேடு டிண்ட் வரும். முடி நிறைக்கிறது நிறைய ஷாம்பூஸு, கண்டிஷனர்ஸ் அந்த மாதிரி நம்ம இயற்கை கொடுத்து கொஞ்சம் தள்ளி போகிறதும். அண்ட் ஆப்வியஸாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி, மெலனின் பிக்மெண்ட் கம்மியாகிறதுனால இது நிறைக்குது. நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டிப்ஸ் எங்கேயோ படிச்சுதான், தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் திரிப்பலா சொன்னம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கணுமா டெய்லி, உச்சி வெயிலில். அது வந்து விட்டமின் டி அதில் நிறைய அப்சர்வ் ஆகிக்குமா. அப்புறம் அந்த எண்ணெய் அப்ளை பண்ணிட்டே வந்தால் முடி வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு படித்தேன். எனக்கு வந்து நரைச்ச முடி கருப்பாகும்னு என்கிட்ட பேஷண்ட்ஸ் அந்த மருந்து கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ரிவர்ஸ் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இது அப்ளை பண்ணிட்டே இருந்தால் முடி வந்து கருப்பாகும்னு சொல்கிறாங்க. நான் வந்து அதை இது வரைக்கும் ட்ரை பண்ணல. மேபி வியூவர்ஸ் நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்துட்டு அதில் திரிப்பலா சொன்ன பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருங்க. ஒரு 10 days நல்லா உச்சி வெயில், அதில் வெயில் நல்லா பட்டுட்டே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து கேள்வி ஞானமாக வந்த டிப்ஸு. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். போய் கடையில் போய் நம்ம காசை கொட்டி டை வாங்கி முடியும் கெடுத்துக்கிட்டு முகத்தையும் கெடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு விஷயம். எண்ணெய் ஒரு கெமிக்கல் வந்துட்டு அது அந்த அமோனியா இதெல்லாமே வந்து ஒரு கார்சினோஜெனிக் எஃபெக்ட் இருக்கும். ஒரு 20 வருஷம் கழிச்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மசாலாவிலையும் கேன்சர் உற்பத்தி பண்ணுற விஷயங்கள் இருக்கணும்னு அப்படி பகீர் நெஞ்சே வெடிச்சிடும். இது நான் பாட்டுக்கு மஞ்சள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தனியா கொத்தமல்லி தூள்லேருந்து மிளகாய் தூள் வரைக்கும் அம்மா வீட்டில் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஏன் இப்படி யூஸ் பண்ணுவானே இது சொல்லுவானே.